இப்போ சமீபத்தில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது வரக்கூடிய இன்னொரு 10-15 நாளில் 20 நாளில் பயிற்சி ஆக போகுது. சனி ஆல்ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருவுமே வந்து மிதுனத்துக்கு போகுது, அங்கேருந்து வேமா கடகத்துக்கு போகுது, திருப்பி கடகத்தை தாண்டி போகுது, திருப்பி கடகத்தை வந்து மிதுனத்துக்கு போகுது, திருப்பி கடகத்துக்கு போகுது. இது மாதிரி ஒரு 5-6 மாதத்துக்கு பெரிய குழப்பம் பண்ண ஒரு 11வது மாதம் 10வது மாதம் ரேஞ்சில் சனியுமே வந்து மீனத்துலேருந்து வக்ரமாகி ஒர்க் பண்ண போகுது. அப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 பயிற்சிகளும் மிக முக்கியமான மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ எல்லாமே வந்து இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ள தான் எல்லா பஞ்சாயத்தும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கோ கணிப்பதற்கோ அனுமானிப்பதற்கோ திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி. அப்போ திருக்கணிதத்தின்படி சனி மாறி 1 மாதம் ஆச்சு. ராகு கேது இன்னொரு 20-25 நாளில் மாறும். அதுக்கடுத்த குருவும் மாறப்போகுது. அப்போ எல்லாமே இந்த ஒரு 1.5 மாதம் நடக்குது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஜாத்துக்கும் போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இது உலக அளவில் என்ன மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த அமைப்புகள் என்ன செய்யுதுன்னா, புதுமையான ஒரு மாற்றத்தையோ திடீர் குழப்பத்தையோ அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதங்களையோ, இது வந்து இயற்கையாக இருக்கலாம் அல்லது செயற்கையான அசம்பாவிதங்களாக இருக்கலாம். இது வந்து இந்தியாவில் மட்டும் தான் நடக்கணும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் வேற வேற கோணத்தில் நடக்கும். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நாம் இந்த சேனலில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ சமீபத்தில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது வரக்கூடிய இன்னொரு 10-15 நாளில் 20 நாளில் பயிற்சி ஆக போகுது. சனி ஆல்ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருவுமே வந்து மிதுனத்துக்கு போகுது, அங்கேருந்து வேமா கடகத்துக்கு போகுது, திருப்பி கடகத்தை தாண்டி போகுது, திருப்பி கடகத்தை வந்து மிதுனத்துக்கு போகுது, திருப்பி கடகத்துக்கு போகுது. இது மாதிரி ஒரு 5-6 மாதத்துக்கு பெரிய குழப்பம் பண்ண போகுது. ஒரு 11வது மாதம் 10வது மாதம் ரேஞ்சில் சனியுமே வந்து மீனத்துலேருந்து வக்ரமாகி ஒர்க் பண்ண போகுது. அப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 பயிற்சிகளும் மிக முக்கியமான மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ எல்லாமே வந்து இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ள தான் எல்லா பஞ்சாயத்தையும் ஏற்படுத்த போகுது. சனி மாறிடுச்சு. சில ஜோசிக்காரங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லி, சரி பாவம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு அதுதான் தெரியுன்றதுனால ஒன்றுமே தெரியப்ப என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன சார் பட்டன் ஃபோனு, செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சார், மைண்டு கெட்டு போயிடும் சார், பட்டன் ஃபோனு தான் சார் நல்லா. அதெல்லாம் என்னென்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனான ஆளுகள்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பழமையை விரும்புவது ஓகே, எனக்கு புதுசாக மாறுறதுக்கு அப்டேட் ஆக மனசு இல்லைன்னு வேணா சொல்லாமே தவிர, ஆனால் புதுசு முட்டாள்தனமானது பழசு தான் விஞ்ஞானத்தனம். அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்னா, ஃபோனை யூஸ் பண்ணிக்கூடாது இல்லைங்களா? ஃபோனை தூக்கி போட்டு நீ வீட்டில் உட்காந்துருக்கணும். அது மாதிரி இவங்களா ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவாங்களா? இது மாதிரி இந்த வாக்கியத்துக்குன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. இந்த வாக்கியத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, தான் பெரிய கடவுள்கிட்ட இருந்து இந்த பஞ்சாங்க கீழே விழுந்த மாதிரி, வானத்திலேருந்து மழை பெய்யறப்போ 2 பஞ்சாங்கம் விழுந்த மாதிரியும் அதுதான் சரியானது மாதிரி நம்புவாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது சடங்குகளுக்கு மட்டுமே சரியானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கோ கணிப்பதற்கோ அனுமானிப்பதற்கோ திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி. அப்போ திருக்கணிதத்தின்படி சனி மாறி 1 மாதம் ஆச்சு. ராகு கேது இன்னொரு 20-25 நாளில் மாறும். அதுக்கடுத்த குருவும் மாறப்போகுது. அப்போ எல்லாமே இந்த ஒரு 1.5 மாதம் நடக்குது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஜாத்துக்கும் போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இது உலக அளவில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப, உலக அளவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர், இது வந்து போரா அப்படின்னா இது போர் இல்லை, ஏதோ ஒரு தாக்குதல்கள், பயங்கரவாதிகளுக்கு எதிராக சில தாக்குதல்கள் நடந்திருக்கு. அது மனசு, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தாக்குதல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்கலாம். இது வந்து போர் கிடையாது. ஆனாலும் வந்து அது சம்பந்தமான, ஏன்னா நான் போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, இந்த மீனராசியில் நிறைய கிரகங்கள் சேருவது. மீனராசியில் இப்போ என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்கு? ராகு இப்போ தான் வெளியே போயிருக்கு, ஒரு 0 டிகிரியில் இருக்குது. சனி, புதன், சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து, புதன் வந்து சந்தியில் வந்து இப்போ மேசத்துக்குள்ளே போன முந்தா நாள் போயிருக்கு. அன்னைக்கு தான் வந்து இந்த ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க, பயங்கரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்துனது அன்னைக்கு தான். அப்போ இந்த அமைப்புகள் என்ன செய்யுதுன்னா, புதுமையான ஒரு மாற்றத்தையோ திடீர் குழப்பத்தையோ அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதங்களையோ, இது வந்து இயற்கையாக இருக்கலாம் அல்லது செயற்கையான அசம்பாவிதங்களாக இருக்கலாம். இது வந்து இந்தியாவில் மட்டும் தான் நடக்கணும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் வேற வேற கோணத்தில் நடக்கும். அப்போ பொதுவாக பார்க்குறப்ப இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு தான் நான் சொல்கிறது, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு இந்த கிரகங்கள் கூடி இருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த இவ்வளோ பெயர்ச்சிகள் நடக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் இயற்கை ரீதியாகவோ அல்லது செயற்கை ரீதியாகவோ ஒரு புரிதல் குறைபாடையோ ஒரு குழப்பத்தையோ, என்ன ஆக போகுது தெரியல அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு கன்ஃபியூஸை ஏற்படுத்தும். இருந்தாலும் நான் வந்து ஆல்ரெடி சொன்னது போல், கும்பம் என்பது மறைபொருள். அப்போ அந்த இடத்துக்கு ராகு வருதுங்கிறப்ப நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம், நிறைய மாற்றங்கள் வரலாம், நிறைய விஞ்ஞான புரட்சிகள் நடக்கலாம். நீங்கள் கனவுலையே எதிர்பார்க்க முடியாத விஞ்ஞான புரட்சிகளை இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நம்ம பார்த்துருவோம். கேது வந்து சூரியன் மலை ஏறுது. நான் ஏற்கனவே கேது சூரியனுடைய சிமத்து மலை ஏறுறப்ப சொல்லியிருந்தேன், ஜனநாயக மாற்றங்கள் ஏற்படலாம், ஜனநாயகம்ன்ற ஒரு சிஸ்டத்து மேலே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அப்போ அரசியல் மாற்றங்கள் பெருசாக ஏற்படலாம். அரசியல் மாற்றங்கள்லாம் நீங்கள் ஒரு கட்சி மாறணும், அரசியல் ஒரு மாதிரி ஆட்சி மாறணும் நான் சொல்லலை.
அந்த அரசியல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஒரு காலத்தில் வந்து ஆண்டான் அடிமையாக இருந்துச்சு, அப்புறம் மன்னராட்சி வந்துச்சு, அப்புறம் ஆண்டான் அடிமையாக இருந்துச்சு, அப்புறம் பெரிய பெரிய இதோ பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்களுடைய கையில் இருந்துச்சு, அப்புறம் தொழில் புரட்சி வந்துச்சு, அப்புறம் இப்போ அரசியல் வந்திருக்குன்ற மாதிரி இதில் ஒரு சின்ன மாற்றங்கள். அப்போ மக்களை ஆளக்கூடிய சிஸ்டத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸை இந்த கேது கொடுக்கும். அப்போ சனி மீனராசியில் இருக்கும்போது மீனம் என்பது தங்கம் மற்றும் சேமிக்கக்கூடிய பொருளோட சொல்லுவாங்க. அப்போ தங்கத்தினுடைய விலை கண்டிப்பாக பெரிய அளவில் உயரும். நிறைய பேர் வந்து தங்கம் பாதியாக குறைய போகுது, விழுக போகுது, இப்போ சரிய போகுது அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காசெல்லாம் கொண்டு போய் சிப்பில் போடுங்க, அதில் போடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை குழப்புவாங்க. அவங்களாம் வந்து அதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறக்கூடிய பேச்சாளர்கள். நீங்கள் தங்கத்தில் போடலாம், ஏன்னா தங்கம் இன்னும் பெரிய அளவில் உயரப்போகுது. தங்கம் விலை எந்த அளவுலையும் எந்த டயத்துலையும் வீழாது. ஏன்னா சனி அங்கே தான் இருக்கும்போது 2.5 வருஷத்துக்கு தங்கத்தோடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்க போது, அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்போ குரு என்ன ஆகுதுன்னா மிதுனத்துக்கு வருது. மிதுனத்துலேருந்து தனது ராசி 7ல் பார்க்கணும்னா நிறைய கல்வி முயற்சிகள் பண்ணலாம். நிறைய கல்வியில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த மும்மொழி கொள்கைகள் இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் தங்களுடைய மொழி மற்றும் கல்வி கொள்கைகளை பெரிய மாற்றங்களை செய்வாங்க. அதே போல் இந்த காதலர்கள், காதல் சம்பந்தமான, கல்யாணம் சம்பந்தமான நிறைய ரூல்ஸுகள், சட்டங்கள் இயற்றப்படலாம். அடுத்து கடகத்துக்கு குரு வந்துடும் அப்படின்றதுனால, கடகத்தில் குரு ஆல்ரெடி வந்து உச்சமான குரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குழந்தை பிறப்பு சம்பந்தமான மருத்துவங்களையோ அல்லது கல்வி முறைகளையோ அல்லது இந்த ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பொருளை வாங்குறது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பணத்தை வாங்குறது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அறிவை வாங்குறதுல ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வருது, இது மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் வரலாம். எனவே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதங்களில் சில இழப்புகளை கொடுத்தாலும், பொதுவாக இந்த 1.5 வருஷம் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்தாலும், வரக்கூடிய ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு உலகம் முழுவதும் ஒரு பாசிட்டிவான மோடுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத, கனவில் காணக்கூடிய முடியாத ஒரு பெரிய மாற்றங்களை, பாசிட்டிவான மாற்றங்களை நம்ம 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 இன்னும் அடுத்த ஒரு பெரிய 500 வருஷத்துக்கு வேகமாக ட்ராவல் ஆனமா இந்த 2 வருஷத்தில் ட்ராவல் ஆயிடுவோம். அதனால் இது ஒரு பாசிட்டிவான இடமா தான் எடுக்க வேண்டியது. எதுவுமே இதில் நெகட்டிவோ ரொம்ப குழப்பமோ, இந்த பரிகாரம் பண்ணுங்க, 7.5 சனி, அட்டமத்து சனி, உங்கள் இப்போ சிம்ம ராசிக்காரெல்லாம் பிச்சை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜோசிக்காரங்க சொல்லலாம். எதையும் நம்பாதீங்க. ஏன்னா உலகமே மாறப்போகுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஆயிரங்களுக்கு கஷ்டப்பட்டோம், இப்போ லட்சங்களுக்கு கஷ்டப்படுறோம். இன்னும் ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணோம்னா நம்ம கோடிகளுக்கு கஷ்டப்படுவோன்ற மாதிரி சூழல்கள் மாறிட்டு இருக்கு. எல்லாருமே சேர்ந்து தான் மேலே வராங்க. ஒரு காலத்தில் ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் 6,000 7,000 சம்பளம்லாம் பெரிய சம்பளம். இப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து 60,000 சம்பளம் வந்துச்சு. அப்போ எல்லாருமே அதுக்கு ஈக்குவலாக சம்பளத்தை உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி உலகமாக உயர்ந்து போகும்பொழுது எவ்வளோ வேகமாக உயருதோ சுற்றி இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் உயர போகிறோன்றதுனால கண்டிப்பாக இதில் வந்து கோடியில் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன் தான் வந்து மாட்டிக்குவான். அது மாதிரி ஜாதகம் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதுவும் வந்து அது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறால தான் மாட்டிக்க போகிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக அவங்க வேலையை பார்க்கலாம். இந்த ராசிக்கு இது மாறிடுச்சு, அந்த ராசிக்கு அது மாறிடுச்சுன்னு மாறினாலும் உங்களுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் வருமே தவிர ரொம்ப குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் உலகளாவிய விஷயங்களில் வரக்கூடிய ஒரு 2-3 மாதம், 1.5-2-3 மாதத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி அயல் நாடுகள், அண்டை நாடுகளுடன் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் எல்லாம் பேசி தீர்க்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வரும். சில நேரத்தில் வந்து இத்தனை 50 வருஷமா 100 வருஷமா பேசி 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 சமாளிச்சுக்கிட்டு இருந்த இது பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கட் அண்ட் ரைட்டாக பேசி தீர்க்கப்படலாம். அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பெரிய சமாதான காலமாகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாமே. ஏன்னா ஒரு சமாதானமே சண்டைக்கு பிறகு தான் வரும்னு சொல்கிறாங்க. சும்மாவே அமைதியாகவே 2 பேரும் பேசாமல் இருந்தோம்னா என்னைக்கு சண்டை போடுறது, என்னைக்கு சமாதானம் ஆகிறது? அப்போ 2 பேர் திடீர்னு அடிச்சிட்டாங்கன்றப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து ஏன் அடிச்சுக்கிற, கையை குடியா, பேசியா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு சமாதான காலமாக அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி எல்லாமே வந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ஓரளவு பெரிய முன்னேற்றங்களையும் நன்மையும் செய்யப்போகுது. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.